வணக்கம், உங்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு பின்னாடி நிலா இருக்கு, அதை பார்க்கல. இந்த நிலா மாதிரி ஒரு பாறை மீன் இருக்கு, நல்லா சூப்பரான பாறை மீன், ஃப்ரெஷ்ஷான மீன். நம்ம போட்டில் தூண்டில் அடிச்ச மீன் தான். அதை வந்து இன்னைக்கு கருவாடு போட போறோம். லைட் ஆஃப் பண்ணி இன்னைக்கு வந்து கருவாடு போட போறோம். உண்மையிலேயே சூப்பரான நல்ல ஒரு கருங்கனி பாறை. இந்த பாறையில் உங்களுக்கு கருவாடு வேணும்னா பட்டரை தான் வைக்க போறோம். நம்ம பட்டரை கருவாடு தான் செய்ய போறோம். வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறோம், நீங்க அதில் ஆர்டர் கூட போட்டுக்கிறீங்க. உண்மைக்கே சூப்பர் பாறை. பாருங்க, கையை வச்சு அடிக்க பாருங்க. கை பிஞ்சிட்டா வயசுல கொஞ்சம் கூட அடிச்சிட்டி. சரியான கறி, கொஞ்சமாவது அவ்வளோ இரும்பா இருக்கியா. இந்த மீன்லாம் தூண்டில் அடிக்கும் போது எப்படி இருக்குன்னா, கடலுக்குள்ள கல் பாறை கொழுவுனா எப்படி நிற்கும்னா கல் மாதிரி நிற்கும். லைட்டாக கூட மீனுனா லைட்டாவது இப்படி இழுவடும் தூண்டில் மாட்டும் போது. ஆனால் இவன் மட்டும் நமக்கு மீன் அடிச்சிருக்கா இல்லை கடையில் அடியில் உள்ள கல்லுகள் அந்த பாறைகளுக்குள்ளே சிக்கியிருக்கா, பாறாங்கல்லுக்குள்ளே சிக்கியிருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனாலேயே என்னமோ இதுக்கு பேர் பாறை மீன் வச்சிருப்பாங்களோ என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த பாறாங்கல் மாதிரியே இருக்கிறதுனால கூட இருக்கலாம், என்னன்னு தெரியல. வெட்ரா முதல்ல கருவாடுன்னு சொல்றதே அதிகபட்சம் பிரஸ் மீனில் போட மாட்டாங்க. இது நிறைய பேருக்கு தெரியும். பிரஸ் மீனில் போட மாட்டாங்க. ஏன்னா கெட்டுப்போன முதல் கருவாடு சிஸ்டம் சொல்றது வந்தது எப்படின்னா, அந்த காலத்தில் ஐஸ் கிடையாது. இப்போ வந்து மீனுக்கு ஐஸ் பதப்படுத்துறதுக்கு நிறைய வந்துருச்சு. அப்போம்லாம் ஐஸ் கிடையாது. அப்போ மீனை வந்து பதப்படுத்த முடியாது. லைவ் அப்பவுமே பிடிச்சி மக்கள்கிட்ட விற்றது போக என்ன பண்ணுவாங்க, மிச்சத்தை கெட்டு போயிருமா அதை கருவாடு செஞ்சு அதை கருவாடாக்கி உணர்த்தி கொடுப்பாங்க. இதுதான் காலங்காலமான உள்ள ஒரு விஷயம். இப்போ மீனா எடுக்கும்போது விலை கூட இருக்கும், கருவாடா இருக்கும்போது விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா மீன் கெட்டு போயிருச்சு, அதோடைய விலை ரொம்ப சீப்பாக இருக்கும். கருவாடு போடும்போது அது ஒரு ப்ராசஸ். ஃப்ரெஷ் மீனாக எடுத்து கருவாடு போட்டோம்னு வைங்களேன், மீன் என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு கருவாடு நமக்கு மீனாகவே எடுக்கணும். பச்சை மீனாகவே எடுத்து அதை கருவாடு போடணும். அந்த கருவாடை போடும்போது என்ன ஆகும்னா, மீன் மாதிரி எடை கிடைக்காது, வத்திரும். அதோடைய நீர் சத்துலாம் இதில் போயிடும். போனதுக்கப்புறம் மேக்சிமம் இந்த இது எத்தனை கிலோ இருக்கு? 10 கிலோ. இந்த பாறை 10 கிலோ இருக்குன்னா, இந்த பாறையை நம்ம பற்றைக்கு கருவாடு வைக்கிறோம்னு வைங்களேன், மேக்சிமம் ஒரு 3 கிலோ எடை குறைஞ்சிரும். அப்போ 7 கிலோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் 7 கிலோ போயிருமா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கருவாட்டுக்கெல்லாம் தலை சாப்பிட மாட்டாங்க. மீனுக்கு கூட தலை சாப்பிடுவாங்க, கருவாட்டுக்கு தலை சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா கரையணும். இந்த பற்றை கருவாடு தலை கரையாது. ஏன்னா அது இப்படி கல் மாதிரி இருக்குமா. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த எனக்கு தலை வேணாம், வால் வேணாம், முள் வேணாம், கறி மட்டும் தான் வேணும்னு கேட்பாங்க. அப்போ நம்ம இதெல்லாம் கழித்து பார்த்தோம்னா 4 கிலோ எடை கிடைக்கிறே கஷ்டம். ஏன்னா இந்த தலை இருக்கு பாருங்க, இந்த தலை மட்டும் இப்போ வெட்டினோம்னா இந்த தலையில் மட்டும் ஒரு 2 கிலோ போயிடும். கூட போவீங்க. இந்த தலையில் மட்டும் நான் சொல்கிறேன் 2 கிலோ போயிடும். இந்த ரகத்தில் உள்ள குடல் இருக்கும், குடலில் ஒரு 1 கிலோ போயிடும். 3 கிலோ வந்துக்கிட்டு டோட்டலாக இதில் உள்ள கழிவு. அப்போவுமே 7 கிலோ தான் கிடைக்குது. அப்போ கருவாடுக்கு ஒரு 3 கிலோ குறைஞ்சிட்டுன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 கிலோ 7, இதில் ஒரு 3 கிலோ 6 கிலோ குறைஞ்சிரும். 4 கிலோ எடை தான் கிடைக்கும். இதை நீங்கள் நம்புவீங்க. நீங்கள் சொன்னால் டே நீ உருட்டுடா அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் உண்மை அதுதான். உண்மை என்றைக்குமே கசக்காது. உண்மை வந்துக்கிட்டு என்றைக்குமே கசக்காது. உண்மை தான். அதை நான் ப்ராங்காக சொல்லிக்கிறேன். ஏன்னா நாளைக்கு நீங்களே வாங்கி செஞ்சு பாருங்கள். மீனை வாங்கி கருவாடு செஞ்சு பாருங்கள். சொல்லு எட்டு அந்த பக்கம் சொல்லிட்டியா? இந்த கத்தி எடுத்துக்கிட்டேன். இந்த கத்தி எடுத்துக்கிட்டேன். கறியை பார்த்தா பிரியாணி வைக்கலாம் போல இருக்கு. அதே மாதிரி இந்த பற்ற கருவாடு எப்படி உருவாகுச்சுன்னா, இந்த வெட்டிக்கிட்டு இருக்கும்போது நான் கருவாடை பற்றி இன்னும் நிறையா சொல்கிறேன் உங்களுக்கு தகவல். இந்த பற்ற கருவாடு எப்படி வந்துச்சுன்னா, ஒரு காலத்தை கருவாடுனா உப்பில் வச்சு காய வச்சு அதை தண்ணியில் அலசி காய போட்டு கருவாடு செய்வாங்க. இந்த மழைக்காலம் வந்ததுக்கப்புறம் இதே மீனை வந்து அந்த கருவாடும் அவங்களால செய்ய முடியல. அப்போலும் யோசிச்சிருக்காங்க, இதை வந்து நம்ம இன்னும் வித்தியாசமாக பதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பற்ற கருவாடுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு வந்து சூரிய வெளிச்சமும் தேவையில்லை, வெயில் மொத்தத்தில் எதுவுமே தேவையில்லை. மழை பெஞ்சாலுமே பரவாயில்ல, இதை நம்ம செஞ்சிடலாம். ஏன்னா இதை பூமிக்குள்ளே பதச்சு வச்சு அந்த பூமியுடைய அந்த ஹீட்டு அந்த தண்ணி எப்படின்னா ஒரு 1 கிலோ போட்டு இப்போ நீங்கள் ஒரு டப்பாக்கில் ஒன்று அடைச்சா வெக்கைன்னு ஒன்று வரும் தெரியுமா, அந்த மாதிரி இதை பூமிக்குள்ளே பதச்சிருவாங்க. அப்போ டோட்டல் தண்ணி எப்பலாம் அந்த பூமி உறிஞ்சிடும். உறிஞ்சதுக்கப்புறம் இது ட்ரை ஆகி அப்போ உருவாகிறது தான் பற்ற கருவாடு. உண்மையிலேயே மற்ற எல்லா கருவாடோட இந்த பற்ற கருவாடுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்குது, தனி சுவை இருக்குது. அதை எங்கே போனாலும் அந்த பற்ற கருவாடு சாப்பிட்றவங்கள்ட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்க. சார் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணே. அப்படியே இதை வெட்டி பொரிச்சிடலாம் முடியாம. அப்படியே பொரிச்சோம்னா நைட்டு செம்ம சாப்பாடு இருக்கு. சென்னடா ரே சென்னை மாமா இப்போ தானே அறுக்க தானே இது. ஆமாம், அவன் ரெடி.
ஆ ஏற்றிட்டு வர சொன்னா தெரியாது தெரியாதுன்னா போடுறாரு. சூப்பர். ஒரு பாக்கெட் கட்டு, ஒரு பாக்கெட் கட்டு. எடுத்துருவா. நல்லா அப்படியே உப்பை நல்லா சூப்பராக போடணும். ஏன்னா இந்த பட்டறையில் வைக்கிற மட்டும் மேட்டரில் எந்த அளவுக்கு உப்பு வைக்கிறோமோ அந்த உப்பு தான் ஒரு கருவாட்டுக்கான அது வந்து உப்பு. ஏன்னா உப்பு தன்மை வந்து எப்போவுமே ஒரு பொருளை கெட்டு போகாமல் வச்சுக்கிறோன்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த உப்பு உடையது. இன்னொரு பாக்கெட் எடு. இப்போ வந்து நம்ம அப்படியே நல்லா உப்பு அடித்தாச்சு. இப்போ சாக்கை வச்சு அப்படியே கட்டிடுவோம். அப்படி இது உள்ள கிளப்பி கயிறடு கயிறடே. பிடி இது அதை பிடிச்சிக்க. கயிறு என்னடா? தூக்கு. கொஞ்சம் வால் சைடு இங்கிட்டு ஒன்று போடுக்கிறீங்க. தூக்கு ரைட்டு, நல்லா தூக்குங்கடா மீன். முடிச்சுக்கே முடிச்சு சொல்லி கொடுப்பேன்டா. ஆமாம் பிடிக்கிற எல்லாரும் ஒவ்வொரு நாளத்து கட்டத்தில் முடிச்ச ஒரு ஆள்கிட்ட போய் யாராவது பெரிய ஆசான்கிட்ட கற்றுக்குருவாங்க முடிச்சு. ஆனால் நான் அவங்கள்ட்ட பார்த்துட்டு எனக்கு அடுத்த செகண்டே செஞ்சுருவேன். ரொம்ப காலம் பிரி குத்துறது அவ்வளோ சீக்கிரம் யாரும் குத்திட முடியாது. ரொம்ப அனுபவம் வேணும்னு சொல்லுவாங்க பிரி குத்துறது. ஆனால் நான் பிரி குத்துறது சின்ன வயசில் குத்துவேன். சரிண்ணா? இந்த கயிறு வந்து ஜாயிண்ட் ஒட்டே தெரியாத குத்துவாங்க. வலைக்கு வேலை ஆக்கும்போது கொழுவக்கூடாது அப்படின்னு சொல்கிறக்காண்டி ஒட்டே தெரியாமல் குத்துவாங்க. அப்போவுமே நான் பயங்கரமாக பிரி குத்துவேன். ஆச்சரியமாக போவாங்க எப்படி குத்துறான் அப்படின்னு. இன்னைக்கு எல்லாரும் குத்துறாங்க. அப்போ சொல்கிறேன் ஒரு டைமில் நிறைய பசங்க போகிறோம் கடலுக்கு இந்த போட்டை ஒதுக்குறதுக்கு. அப்போ வந்து இந்த பாய்க்கு வந்து இது சவா வைக்கணும்னு சொல்லுவாங்க. இது நிலையம் வைக்கிறது. சரி, எல்லாருமே இலை விட்டோம். ஆனால் எவனுக்கு நிலைய வைக்க தெரியல. அதோட நான் பார்த்துருக்கேன் எங்கள் அண்ணன் வைக்கிறது. அதோட நான் பஸ்ஸுக்குன்னு வச்சு விட்டுட்டேன். பண்ணுறதை பார்த்து கண்ணு பார்த்தா கை செய்யன்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்ணு பார்த்தா கை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு விஷயத்தை பார்க்கணும், அதை செஞ்சிடணும். ட்ரை பண்ணுறது இல்லை, எடுத்தோன்னே ட்ரையல் இல்லாமல் இருக்கிறது இல்லைன்னா செஞ்சிட வேண்டியதான். அடக்கி சூப்பராக இது கீழே மட்டும் ஒரு தாட்டு போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருந்தது. மண்ணுக்குள்ளே பதிக்கிறதுக்கு எதுக்குடா தாட்டு? இல்லை கீழே தாட்டு போட திரும்ப இல்லையா? நோட்டு இதில் போடுவேன். இல்லை ஒன்றுமா செகண்டு என்ன இதா இருக்கு? தங்கம்டா தங்கம் தங்கம்டா. கண்ணில் ஊற்றிட்டாங்கடா. கண்ணில் ஊற்றிட்டா வலிக்குதாங்க. காந்திட்டோட வச்சு தண்ணீரை வினோத்து மதராஸ் அங்கே ரோஸ் பேட் எங்கே இருக்குங்க? ரோஸ் பேட் எங்கே இருக்குங்க? இப்படி நேரத்தில் விளையாட புரியல. இல்லை இன்னைக்கு கேட்டாங்க. நம்ம வீட்டில் தான் கிடக்குது. இந்த கருவேப்பிலை கிடந்துச்சு தெரியல. இது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கான். பிறநாளுக்கு இதை கொடுத்துருமா? என்ன நீ இருந்தாலும் சொன்ன கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கணும். இருந்தாலும் சொன்ன கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கணும். இப்படி கையில் பார்த்தா இருந்தேன். அது கெட்டுறான் கட்டா
நான் என்ன பின்னர் மட்டும் வரேன். இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? தூக்குற மாதிரி கை பிடிக்கணும். ஆமாம். அது கட்டாயம் இருக்கணும். கை செய்யும். இப்படிதான் குழந்த மாதிரி தூக்கிட்டு போனோம். என்ன அங்க போய் பேட்டியை கட்டிக்கிட்டு ஒருத்தர் ஓடுறான். தூக்கு. தூக்குடா. இதுலயே ஏறுது. மண்ணில் கிட்ட போடுங்க அப்படி மூக்கணும். போகுங்க போலாம். நம்ம நீங்கள் வாங்க இறக்கி. இப்போ வந்து சூப்பராக மண்ணுக்குள்ளே மூடியாச்சு. நமக்கு வந்து எப்போவுமே ஒரு 10 நாள் கணக்கு தான். ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 8 நாள்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நல்ல பெர்ஃபெக்டாக செட் ஆகணும்னா 10 நாள், நம்ம கூட ஒரு 2 நாள் பொறுத்தா கூட பரவாயில்ல. 10 நாள் கழிச்சு நாங்கள் இதை எடுப்போம். எப்படி செட் ஆகிருக்கு கருவாடு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த கருவாடு சாப்பிட உங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு பட்சத்தில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறீங்க. எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம கருவாடை உள்ளே வச்சு ஒரு 10 நாளைக்கு கூட இருக்குது, 15 நாளை நெருக்கிட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓரளவுக்கு நல்லாவே எடுத்து உள்ளே வச்சாச்சு. இதெல்லாம் நாங்கள் வச்சதுக்கப்புறம் பயங்கரமான மழை வேறு இருந்துச்சு. ஏன்னா தெரியும் இங்கே புயல் அலர்ட் கொடுத்து மழைனா மழை கொக்கா மக்கா பயங்கரமான மழை. எப்படி இருக்குன்னு தெரியல, தோண்டி பார்த்தா தான் நமக்கு தெரியும் இந்த இடம் எப்படி இருக்குன்னு. தோண்டு. இதான் மார்க்கு. இதான் மார்க் ஆண்டனி. துணி எனக்கு இருக்குது பார்ப்போம். மண்ணெல்லாம் காஞ்சிருச்சு. அந்த மழை பெஞ்சு அந்த மண்ணெல்லாம் காஞ்ச அளவுக்கு இப்போ நல்லா, ஏன்னா மழை பெஞ்சனாலே ஓரளவுக்கு எடுக்காமே வச்சிட்டோம். இப்போ வந்து நல்லா வெந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாள் வச்சிட்டோம். எப்போவுமே கருவாடு 10 நாள் தான் வைப்போம். நாங்கள் ஒரு 15 நாளைக்கிட்ட உள்ள மண்ணுக்குள்ளே வச்சிட்டோம். சப்புனு ராசா சப்புனு தங்க நினச்சிட்டு சொல்ல மாதிரி தான். மம்முட்டி கீழே கையாளுங்க பாருங்க. அப்பா எடு. நல்லா பனையில் ஓலையில் அப்படி நல்லா இதாகிடுச்சு. இரு செல்ல தொடச்சிட்டு வை. இப்போ எடுக்க இல்லை விரிக்கட்டும். சுத்தமாக அப்படியே அந்த கெட்டை இப்போ தான் அவுக்க போகிறோம். அப்போ வைக்கும்போது எப்படி இருந்திருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா ஊறிடுச்சு. சரியான மழையில் சும்மா மழையிலையும் நாங்கள் உங்களுக்கு கருவாடு எப்படினாலும் கொடுக்கணும்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து கொடுக்குறோம். தோண்ட மாதிரி ஸ்மெல் வரும்ல. தோண்ட மாதிரி ஸ்மெல். ஒரு நிமிஷம். புதையலுக்குள்ள என்ன இருக்குன்றத அவளோட எதிர்பார்க்குற மாதிரி கருவாடு எப்படி செட்டாக இருக்குன்றத ஒவ்வொரு நேரம் அவளோட எதிர்பார்த்துக்கு வந்துருக்கும். சப்ஸ்கிரைபர் ஃபஸ்ட்டில் சப்புன்னு நிறைவேன் ராசா சப்புன்னு. பாருங்க வாடை வருதுடா, ஸ்மெல்லு வருதா? வரணும்ல. நலையவே இல்லை பற்றியில. அப்படியே பிரிச்சிருவோம். பாரு செட் ஆகிட்டா கருவாடு. ஓப்பன். இப்படி உங்களுக்கு நான் கறி அறுத்து காமிக்கிற மாதிரி. பாருங்க கறி அருமையாக வந்திருக்கு. வேணும்னு சொல்கிறவங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறீங்க. பாய். ஐயோ.